ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிரமுகர்கள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு தான் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே இங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக அங்கே தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வர வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடப்புலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்தை வர வைக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் வந்து தோண்டிகிட்ருக்கு. அது பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேட்ட ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வி நின்று இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே சேது கூட பிரச்சனை பண்ணது அங்கே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே சைலண்ட்டாகவே ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வி தான் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்தை அங்கே ரொம்ப பெருமையாகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சாபுத்ரியும் தான் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியும் சேதும் எப்படியாவது ஒன்றாயிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆளை விட்டு பார்க்குறாங்க. அவங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரிக்கு அமுச்சு விட்றாங்க. அதை பார்த்ததும் இங்கே சாபுத்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேதுக்கிட்ட காமிச்சிச்சுன்னா அங்கே தமிழ்ச்செல்வியை ஒரே ஐடியா அங்கேருந்து துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்பத்தாக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க இல்லையா, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறதுனால அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மோகனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்போத்தான் இப்போ எப்படி உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் உங்களுக்கு டீ இது போட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அப்போத்தா எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மலருமே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் தமிழ்ச்செல்வியும் அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தெரியுது அத்தை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா கிட்ட அங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னாலுமே அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னாலுமே எங்கள் ராஜாங்கம் பார்த்திங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் அங்கே தமிழ்ச்செல்வியும் பார்த்திங்கன்னா அங்கே அவங்கள பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே ஷேர் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. தமிழ்ச்செல்வி கூட அவங்களுக்கு பேசுகிறனால விருப்பம் இருந்தாலுமே ஆனால் அங்கே பிரச்சனை நடக்கிறதுல அங்கே தமிழ்ச்செல்வி கூட நம்ம பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்தை இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் நீங்கள் போங்கப்பா, நான் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அங்கே சேதுவுமே கிளம்பிடுறாரு. அப்படி இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சாபுத்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா எப்போ தான் மாமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேதுக்கிட்ட இந்த வீடியோவை நம்ம காமிச்சே ஆகணும், அங்கே தமிழ்ச்செல்விக்கு நம்ம இன்னையோட முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் பிளான் போட்டுருந்தாலுமே அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அங்கே இங்கேயும் ஒரு மாதிரியாக சொல்லிவிட்டு அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே போஸு பார்த்தீங்கன்னா அங்கே செஞ்ச தப்பெல்லாம் இங்கே தமிழ்ச்செல்விக்கு தெரியுன்றதுனால தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்ச்செல்விக்கிட்ட ரொம்பவே நடிச்சுக்கிட்டுறானே சொல்லலாம். அப்படி சொன்னாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் நம்ம பிரித்து அமுச்சு விட்டாலும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கேருந்து தமிழ்ச்செல்வியை விரட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விரட்டுறதே நம்மளுக்கு நல்லது. அவள் இந்த வீட்டில் வந்துட்டனா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்ராவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம்மா, அவள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. எப்போ இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவாங்களோ, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இங்கே நம்ம நினச்ச காரியம் ஒன்று கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சித்ராவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு பிளான் போட்டு அங்கே தமிழ்ச்செல்வியை நம்ம எப்படியாவது துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆம்சமாக வந்தது உங்கள் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத, நானே கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், என்னையா டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட காமிக்கிறதுக்காக சாபுத்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு. அங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா சேது பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே பண்ணிகிட்டு இருக்கும் போது இங்கே சாபுத்திரியும் அங்கே தாமரையும் பார்த்தீங்கன்னா போயிட்டு சேது நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அத்தை, அப்படி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை இந்த பாரு சேது அங்கே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலுமே இங்கே
சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு வீடியோ காமிச்சோன்னாங்க சாபத்திரிக்கும் தாமரைக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பையன்கிட்ட வீடியோ எடுத்து அங்கே சாபத்திரி கிட்ட இந்த வீடியோவை காமிக்கிறாங்க. சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா தாமரையுமே பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்ச்செல்வி தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ ஆதாரமாக காமிக்கிறதுனால அங்கே சாபத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.